சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஜனவரி 20, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நாம அப்படிதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்க்க போறோம். ஸோ வீடியோவை புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எந்த கனெக்ஷன் வடிவில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, இது ஒரு திட்டத்தை குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? சோ இந்த பக்கம் இமேஜஸ் பாருங்க, கோலம் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர்களை குறிப்பிடுறாங்க. சோ இங்க தேர்ட் இமேஜ்ல பாருங்க, ஒரு மேப்பிங்ல ஒரு ஸ்டேட் மட்டும் ஸ்கெட்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான முதல் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமரின் தேசிய சிறார் விருதுகள் பட்டியல் அப்படின்றது ஆண்டுதோறும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. ஸோ இந்த பட்டியலில் ஒரு நபர் இணைந்திருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு நபரா? கிளிமாஞ்சாரோ மலை இருக்குல்ல, ஸோ இந்த மலையில ஏறி சாதனை படைத்த ஒரு சிறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2022 ஏறி இருக்காரு. ஸோ அந்த சிறுவருடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி, சூரிய பிரசாத் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஆந்திராவை சார்ந்தவர். ஸோ 9 வயது தான் ஆகுது. கிளிமாஞ்சாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கால கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர், அந்த மலையில ஏறி சாதனை படைத்திருக்காரு. சோ அவருடைய பெயர் தற்பொழுது பிரதமரின் தேசிய சிறார் விருதுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். சரி, மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஆதித்யா மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு 12 வயது சிறுவன். சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆற்றில் குளிக்கும் பொழுது தன் நண்பர்கள் 2 பேர் ஆற்று நீர் அடித்து செல்லும் பொழுது அவர்களை காப்பாற்றும் விதமாக அவரில் ஒருவரை காப்பாற்றிவிட்டு அவருடைய உயிரை நீத்திருக்காரு. ஸோ ஆதித்யா அவர்களுக்கும் இந்த விருதுகள்ல பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சுகானி அப்படின்றவங்க 16 வயது இளம் சிறார். ஓகேங்களா? ஸோ டெல்லியை சார்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயத்திற்கு உதவிகரமாக இருக்கும் வகையில சூரிய ஒளியை கொண்டு இயங்கக்கூடிய வாகனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் இந்த சிறார் விருதுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த 3 பேருக்கும் இந்த சிறார் விருதுகள் பட்டியலுடன் தொடர்பு இருக்கு. ஆப்ஷன் டி, லிசிப்ரியா அப்படின்றவங்க, லிசிப்ரியா கங்குஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க வந்து ஐநா பருவநிலை காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்றது இந்த 2023 கடைசியில் நடந்தது. சோ அங்க வந்து ஒரு பதாகையை ஏந்திய இந்திய சிறுமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பதாகையில் எழுதியிருந்தது? அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்களை நம்ம யூஸ் பண்றதை முடிவுற்றிருக்கணும், இனிமேல் அதை பயன்படுத்தக்கூடாது, கார்பன் எமிஷன்ஸ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதாகையில் எழுதி இருந்திருப்பாங்க. சோ அதை தான் இங்க சொல்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னா, லிசிப்ரியா சார்ந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். சோ இப்போ ரிவைஸ் பண்றோம். இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? பிரதமரின் தேசிய சிறார் விருதுகள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள ஸ்பெஷாலிட்டியா இருக்கக்கூடிய 3 நபர்களை நம்ம பார்த்திருக்கோம். சரி, இந்த விருதுகள் இந்த 3 நபர்கள் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்காங்களா, வேற யாரும் இணைக்கப்படலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். சோ அறிவிக்கப்பட்டுள்ளவை பிரதம மந்திரி தேசிய சிறார் விருதுகள் 2024. ஸோ மொத்தம் 19 நபர்கள் தேர்வாகி இருக்காங்க. அதுல 9 சிறுவர்கள், 10 சிறுமிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 7 துறைகள்ல தனித்துவம் மிக்கவர்களாக விளங்கினவங்க அப்படின்னு சொல்றாங்க. 1 மற்றும் 2னா கலை மற்றும் கலாச்சாரத்துடன் தொடர்புடைய 7 நபர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. விளையாட்டுத்துறையுடன் தொடர்புடைய 5 நபர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சமூக சேவையுடன் தொடர்புடைய 4 நபர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. வீரத்துடன் தொடர்புடையவங்களும் புதுமையுடன் தொடர்புடையவங்களும் சயின்ஸ் அண்ட் டெக்னுடன் தொடர்புடைய தலா ஒரு நபர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மொத்தம் 19 நபர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த விருதினை யாரு வழங்க போறாங்க? இந்திய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் வழங்க போறாங்க. எப்போ வழங்க போறாங்க? ஜனவரி 22 வழங்க போறாங்க. சோ இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ள இடம் விஞ்ஞான் பவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ சிறுவர் சிறுமிகளுடன் கலந்துரையாடலை யாரு மேற்கொள்ள போறா? இந்திய தலைவர்களை, இந்திய பிரதமர் தலைவர் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள போறாங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 23 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ விருதுகள் யாரு கொடுக்குறாங்க, அந்த சிறுவர் சிறுமிகளோட கலந்துரையாடல் யார் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, பிரதம மந்திரி தேசிய சிறார் விருதுகள் 2024 சார்ந்த விஷயங்கள், அதுல ஸ்பெஷாலிட்டியா இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
இப்போ சூரிய பிரசாத் அப்படின்ற ஒரு சிறுவன் வந்து கிளிமாஞ்சாரோ மலைப்பகுதியை ஏறி சாதனை படைத்ததுனால தான் அவரை இந்த சிறார் விருது பட்டியலில் சேர்த்திருக்காங்கன்னு படித்தோம். ஸோ கிளிமாஞ்சாரோ சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எதுவும் சொல்லியிருக்காங்களா? அது ஒரு மலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மலை அப்படின்றது பனி படிவுகளுடன் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொன்னாங்க. தற்பொழுது அந்த கிளேசியர்ஸ்லாம் 21ஆம் நூற்றாண்டில் உருகிட்டே வருது. இப்படியே உருகிட்டு இருந்தால் 2025 அங்கே பனி படிவுகள் இல்லாமலே போகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ இது எங்க இருக்கு? கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கு. சோ எத்தியோப்பியாவில இருந்து நன்முனை வரைக்கும், நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நன்னம்பிக்கை முனை வரைக்கும் இருக்கக்கூடியதான் கிழக்கு ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மலைத்தொடர் தான் கிளிமாஞ்சாரோ. 5895 மீட்டர் சொல்றாங்க. இந்த உயர்நில பகுதியில் அமைந்துள்ள உயர்ந்த சிகரம் அப்படின்ற பெருமையும் இதுக்கு இருக்கு. மேலும் உயர்ந்த சிகரமாக பார்க்கப்படக்கூடியது கென்யா ருவாஞ்சோரி அப்படின்றது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ இது சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். அப்போ சிறார்களுக்கான விருதுகள் தானே பார்த்தோம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து புதுமையான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது தான் இந்த CIASC விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது CSIR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் வாயிலாக இனோவேஷனா புதுமையாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. 2022 எந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ 2024ல 23ல ஓகேங்களா 23ல கேட்கப்பட்டது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் தொடர்பாக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவங்களுக்கும், அது போக காகித மறுசுழற்சி தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம் இந்த கண்டுபிடிச்ச 2 நபர்களுக்கு இந்த CIASC விருது அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிறார் விருதுகள் சார்ந்து படிச்சனால இந்த விருதை நம்ம அலைடா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிலவின் மேற்பரப்பில் விண்கலனை வெற்றிகரமாக நிலைநிறுத்திய 5வது நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டி, ஜப்பான் அப்படின்னு தெரியணும். அப்ப இதற்கு முன்பாக 4 நாடுகள் நிலைநிறுத்திட்டாங்க. சோ 4வது நாடு அப்படின்ற பெருமை வந்து இந்தியாவுக்கு சாரும். சோ முதல் நாடு அமெரிக்கா, 2வது நாடு ரஷ்யா, 3வது நாடு சீனா அப்படின்னு தெரியணும். சோ அந்த 5 நாடுகளை இங்க நம்ம பார்த்தாச்சு. சோ தற்பொழுது 5வது நாடாக பெருமை அடையக்கூடிய சிறப்பை படைத்திருப்பது ஜப்பான் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சோ விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் லேண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய விரிவாக்கம். ஓகேங்களா? சோ இந்த ஸ்லிம் உடைய பயணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். இந்த விண்கலம் எப்போ ஏவப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 7, 2023. திட்டமிடப்பட்ட காலம் 120 இருந்து 180 நாட்கள் திட்டமிடப்பட்டது நிலவின் மேற்பரப்புல அடைவதற்கு. ஓகேங்களா? சோ விண்வெளி மையம் அப்படின்னா தனேகா ஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி மையத்தில இருந்து ஏவப்பட்டது சொல்றாங்க. எந்த ராக்கெட் மூலமாக? HIIA லான்ச்சர் மூலமாக ஏவப்பட்டதுன்னு சொல்றாங்க. செயற்கைக்கோளை என்ன எடுத்து சென்றது? எக்ஸ்ரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்டம் குறித்து ஆய்வு பணி மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை கொண்டு போயிருக்கு. சோ சிறப்பு பெயர் நிலவின் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவமைப்பு 100 மீட்டர் பரப்புக்குள் துல்லியமாக தரை இறங்குவது, அதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. சோ அதுபடி சக்சஸ்ஃபுல்லாக அங்க லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம், நிலவின் மேற்பரப்புல விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய 5வது நாடு உலக அளவுல ஜப்பான் அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிலவை பற்றி ஆய்வு செய்வதற்காக முதல் முறையாக இந்தியா எப்போ சேட்டலைட் அனுப்புனாங்க? சந்திராயன் 1 அப்படின்றது 2008 அக்டோபர் மாதம் 22 அனுப்புனாங்க. சோ இந்த சந்திராயன் அப்படின்றதற்கு நிலவு வாகனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்றது கூடுதலா தெரிஞ்சுக்கணும். சரி, அமெரிக்கா எப்போ அனுப்புனாங்க? நாசாவுடைய புகழ்பெற்ற ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கப்படக்கூடியதான் அப்போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்போலோ 8 மூலமாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்புனாங்க. அப்போலோ 11 மூலமாக மனிதனை நிலவில் தரையிறங்க வச்சாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இதுவும் 2023 இயர் எண்ட்ல ஒரு எக்ஸாம் நடந்தது. அதுல டிஎன்பிசி கேட்டது. சோ ஜப்பானுடைய புதுமையான கண்டுபிடிப்புகள், புதுமையான சாதனைகள் சாதனை டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 92 மற்றும் 241 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், கூடுதலான தகவல். சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக என் நண்பர்களுக்கு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது லைக் பண்றதுலையும், இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றதுலையும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுலையும் தான் இருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ நீங்க அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்ற பாசிட்டிவ் வைபோட இன்னைக்கான 3rd
கொஸ்டினுக்கு நான் போறேன். ஓகேங்களா? சரி, தேர்ட் கொஸ்டினை பார்க்கலாமா? இந்தியாவில் தொடங்கப்பட உள்ள அதிவேக இணைய சேவையான ஸ்டார்லிங்க் எந்த நிறுவனத்துடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்லிங்க் வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம். அமெரிக்காவோட இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடு தொடர்புடையது தான் ஸ்டார்லிங்க் நிறுவனம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் அதிவேக இணைய சேவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ NSIL அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் இந்தியாவோடது. சமீபத்திய காலங்களில் ஸ்பேஸ்எக்ஸோட தான் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விட்டிருந்தாங்க. எதற்காக? GSAT-20 அப்படின்ற சேட்டலைட்டை ஃபால்கன் 9 மூலமாக ஏவி கொடுப்பதற்கு நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் நிறுவனம் இணைய சேவைனால படிக்கிறனால இதை நம்ம ரிவைஸ் பண்றோம். இந்தியாவில் முதல் முறையாக 5G கனெக்டிவிட்டியை கொடுத்த நிறுவனம் அப்படின்னு கேட்டால் பாரதி ஏர்டெல் அப்படின்னு தெரியணும். ஆனால் இந்தியாவில் அதிகமாக 5G கனெக்ஷன்ஸை கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னா ஜியோ அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நாம இங்கே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடு இயங்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து இயங்கக்கூடிய ஸ்டார்லிங்க் இருக்கலாங்களே, ஸோ அவங்க இந்தியாவில் அதிவேக இணைய சேவையை கூடிய விரைவில் தொடங்க போறாங்க. அதற்கு ஒப்புதலும் மத்திய அமைச்சரவை கூடிய விரைவில் கொடுக்க போறாங்க. ஸோ சேட்டலைட் மூலமாக இணைய சேவை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அமெரிக்கா நாட்டுடன் தொடர்புடையது. ஸோ 70 நாடுகளுக்கு மேல இந்த சேட்டலைட் மூலமாக அதிவேக இணைய சேவையை தற்பொழுது வழங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் இந்த சேட்டலைட் இணைய சேவையை கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ தனியார் நிறுவனத்தோடு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூடிய விரைவில் போட போறாங்க. அந்த தனியார் நிறுவனம் எது அப்படின்னா, வோடஃபோன் ஐடியாவோட ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இந்த அதிவேக இணைய சேவை கொடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இட போறாங்க. ஸோ அதற்காக செபி அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க வோடஃபோன் ஐடியா. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் மூன்றாவது உரிமம் பெற உள்ள நிறுவனம், ஏற்கனவே அதிவேக இணைய சேவையாக ஜியோ, ஒன்வெப் போன்றவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மூன்றாவதாக ஸ்டார்லிங்க் இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம், இந்தியாவில் அதிவேக இணைய சேவை கொடுப்பதற்காக, சேட்டலைட் மூலமாக அதிவேக இணைய சேவை கொடுப்பதற்காக ஸ்டார்லிங்க் அப்படின்ற நிறுவனம் உள்ள வர போறாங்க. ஸோ அது வந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடு இயங்கக்கூடியது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதற்கு இந்தியாவை டார்கெட் பண்றாங்க? இந்தியாவில் அதிகமான இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் சொல்லுது. ஸோ 2017 கணக்கெடுப்பின்படியே சொல்றாங்க, சீனால தான் அதிகமான இன்டர்நெட் யூசர் இருக்காங்க. அதற்கப்புறம் உலக அளவில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல தான் அமெரிக்காவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்தியாவை வந்து டார்கெட் பண்றாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த இணைய சேவை மூலமாக தற்பொழுது எளிதாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே இ சேவை மையம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இந்த இ சேவை மையத்தெல்லாம் வழங்குறதுக்கு எது ஆத்தென்டிகேட்டடான ஏஜென்சி அப்படின்னா, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மையான முகமையாக திகழ்கிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இணையம் சார்ந்து படிச்சதுனால அலைடாக இ கவர்னன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசின் உத்தரவின் மூலம் ரேஷன் அரிசிகளில் செறிவூட்டப்பட உள்ள கலவையில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ மத்திய அரசு வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக வழங்கப்படக்கூடிய அரிசிகள்ல சில செறிவூட்டப்பட்ட உணவு ஊட்டச்சத்துக்களை நம்ம செறிவூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. என்னென்னலாம் ஊட்டச்சத்து சேர்க்க போறாங்க? இரும்பு சத்து, போலிக் அமிலம், விட்டமின் B12 இந்த மூன்றையும் சேர்க்கிறதா இருக்காங்க. கரோட்டினாய்டுகள் அப்படின்றது சேர்க்க போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டது? ஸோ தீபாவளி டைம்லலாம் நிறைய ஸ்வீட்ஸ்ல வந்து கலரிங்ஸை அதிகப்படுத்துவதற்காக கரோட்டினாய்ட்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இது அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு இன்டிமேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ அப்போ கரோட்டினாய்டு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில எங்க பயன்படுது? கலரிங்ஸ்க்கு பயன்படுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? ரேஷன் அரிசிகள் கொடுக்குறாங்கல்ல, சோ அதுல செறிவூட்டப்பட்ட அரிசிகள் கலக்க போறாங்க. சோ அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிகள்ல என்னெல்லாம் இருக்க போகுது? இரும்பு சத்து, போலிக் அமிலம், விட்டமின் B12 இதெல்லாம் மத்திய அரசு இப்போ உத்தரவு கொடுத்திருக்காங்க. சரி, ஏன் உத்தரவு கொடுத்தாங்க அந்த விஷயம் தெரியணும்ல, அதை நம்ம பார்க்கலாமா? சோ கண்டறியப்பட்டவை என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கு. சோ பிரிக்கப்பட்ட உத்தரவு, பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரும்பு சத்து உள்ளிட்ட சத்துக்கள் அடங்கிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ கலக்கப்படும் கலவை 100 கிலோவுக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பாங்க. சோ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இந்த மாதிரியான ஊட்டச்சத்து ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் சொல்றாங்க. 2023 இந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கெல்லாம் நாங்க முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ தயாரிக்கும் அளவு ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 24
24,000 டன் அளவுக்கு தயாரிக்கிறாங்க. மாதம் 2,000 டன் கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதை தயாரிக்கும் பணியில யார் ஈடுபடுறான்? நுகர்பொருள் வாணிப கழகம், அவங்க தான் வந்து இதுல கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷன் கடைகள் கொடுக்கக்கூடிய அரிசிகள்ல செறிவூட்டப்பட்ட அரிசிகள் கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ரேஷியோல? 100 கிலோ அரிசிகளுக்கு 1 கிலோ அரிசி செறிவூட்டப்படுது. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிகளுக்குள்ள என்ன கலவைகள்லாம் இருக்க போது? இரும்புச்சத்து, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இதெல்லாம் கலக்கணும் முடிவு பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அத நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி சார்ந்து படிச்சிருக்கோம். சோ அப்போ ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசியை என்ன பேர் சொல்லுவாங்க? கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பீட்டா கரோட்டின் ஜீன் அப்படின்றது மாற்றி அமைக்கப்படுது. எதற்காக? மனிதனுக்குள்ள விட்டமின் B உற்பத்தி பண்ணுவதற்காக. ஓகேங்களா? சோ பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி தான் கோல்டன் ரைஸ் அப்படினே சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, விட்டமின் B12 இருக்குல்ல, இந்த விட்டமின் B12 உடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பயிர் என்ன அப்படின்னா, பேசிலஸ் துருஞ்சனிசஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து என்ன பண்ணாங்க, பிடி ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி இதெல்லாம் உள்ள பொருத்துவாங்க. ஸோ அதன் மூலமாக பூச்சி எதிர்ப்பு திறன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? தமிழ்நாடு முன்மாதிரியான மாநிலமா இருக்கே ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குகிறது. எந்த மாநிலம்? தமிழ்நாடு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்தியாவில் தற்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கிய இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முதல் மாநிலம் பீகார், நம்ம பார்த்திருக்கோம் 2023ல. சோ ஆந்திரா தற்பொழுது தொடங்கி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ராஜஸ்தான் கூடிய விரைவில் தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, தொடங்கணும்னு சொல்றாங்களா? இல்ல அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சென்சஸோட சேர்த்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து பிரதம மந்திரிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தமிழ்நாடுடைய ஸ்டாண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ நம்ம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆந்திரால தான் தற்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு தொடங்கி இருக்காங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். இது சார்ந்த விவரங்கள். எதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு? அரசின் நலத்திட்ட உதவிகள் பெறாத ஜாதிகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க. சோ கணக்கெடுப்பிற்கு உதவுபவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னார்வ தொண்டாளர்கள், வாலண்டியர்ஸ் வச்சு 10 நாட்கள் சென்சஸ் அப்படின்றது எடுக்க போறாங்க. சோ ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் 50 வீடுகள் அப்படின்றது ஒதுக்க போறாங்க. வீடு வீடாக சென்று தான் கணக்கெடுக்க எடுக்க போறாங்க. சோ தகவல் அனுப்பப்பட உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம செயலகங்களுக்கு அந்த தன்னார்வலர்கள் அவங்க எடுத்த கணக்கெடுப்புகளை அனுப்பிடுவாங்க. சோ 10 நாட்கள் அப்படின்றது எந்த காலகட்டத்துக்குள்ள அப்படின்னா, ஜனவரி 19ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 15க்குள்ள எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கூடிய விரைவில் தேர்தலுக்கு முன்பாகவே என்ன பண்ணப்படலாம், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ பீகார் கணக்கெடுப்புல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிட்டாங்கல்ல, அதுல அந்த மாநிலத்துல ஓபிசி பிரிவினர் மட்டும் அதிகமாக 63% பேர் இருப்பதாக தெரிய வந்தது. ஓகேங்களா? சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் நலத்திட்டங்களை சரியாக உட்செலுத்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற ஐடியாலஜில இப்போ ஆந்திரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முறை எந்த பிரிவினருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, அதை நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலேயே முஸ்லீம் குரூப்புக்கு என்ன பண்றாங்க 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20%, ஆதி திராவிடர்களுக்கு 18%, பழங்குடியினர்களுக்கு 1% வழங்கப்படுது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चन பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது, அந்த பிரிவை அடையாளம் காணவும் சொல்றாங்க. ஆர்டிகிள் 16 சப்டெக்ஷன் 4 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகிள் 16 சப்டெக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்றது மறக்காம நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இன்னொரு क्वेश्चन பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினருக்கும் பழங்குடியின மக்களுக்குமான இடங்களை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 44 ஷெட்யூல் காஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ 2 சீட்ஸ் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், அயுத்தாயா என்னும் புனித நகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அயோத்தி கிடையாது, அயோத்தி மாதிரியே இருக்கக்கூடிய அயுத்தாயா அப்படின்ற நகரம், புனித நகரம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தாய்லாந்துல இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நகரமாக இது பார்க்கப்படுது. சோ இது மாதிரி நிறைய வெளிநாடுகள்ல இருக்கு. ஓகேங்களா? சோ கம்போடியால வந்து கொனார்க் கோவில், ஓகேங்களா, கம்போடியால வந்து சூரிய கோவில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ சூரியவர்ம காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
அமெரிக்காவில் வந்து மேரிலேண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து அக்ஷர்தாம் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அது 2023 படித்தோம், அதை ரிவைஸ் பண்ணுறோம். இந்தியாவில் அயோத்தி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஓகேங்களா, உத்தரப்பிரதேசத்தில். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய ராமர் கோவில் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. ஜனவரி 22 அங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ இதனை முன்னிட்டு அயுத்தாயா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்லாந்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் என்ன பண்ண போகிறாங்க, இந்த கும்பாபிஷேகத்தை கொண்டாடுவதாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்திய நாட்டின் கலாச்சாரம் வெளிநாடுகள்லையும் பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சோ அயோத்தியா நகரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவின் அயோத்தியை போன்ற ஒரு புனித நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாய்லாந்துடைய தலைநகரம் பேங்காக். அந்த பேங்காக்ல இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ இது எப்படி அயோத்தி வந்து சராயு நதிக்கரை அருகில் இருக்கோ அது மாதிரி இது வந்து சாவ் பிரியா அப்படின்ற நதிக்கரை ஓரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பழங்கால நகரமாக விளங்குகிறதுன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்பிக்கை என்ன, ராமர் வழிபாடு உடைய நகரமாக இது போற்றப்படுது. சோ நகரத்தின் முதல் மன்னர் ராமதி போடி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து கொண்டாடப்படவில்லை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தற்பொழுது கொண்டாட போறாங்க. சோ இது என்ன உணர்த்துது அப்படின்னா, இந்திய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வழிபாட்டு முறை உலகமெங்கும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. அதாவது நாம இங்க வந்து இந்து வழிபாட்டு முறை பார்த்திருக்கோம், ஒரு நதிக்கரை ஓரமான ஒரு நகரம் பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ கிழக்கு கர்நாடகாவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்த ஒரு நகரம் தான் ஹம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹம்பியில் விருப்பாக்ஷா கோவில் இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம புக் கண்டென்ட்ல ரிலேட் பண்ணி படிச்சுக்கிறோம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இந்த क्वेश्चनல பாருங்க, பண்டிகைகள் கொடுத்துருவாங்க, மதங்களை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. சோ கோர்தாத் சால் அப்படின்னு சொல்றது எந்த மதத்துடைய பண்டிகை, பார்சி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. குர்புரப் அப்படின்றது சீக்கியர் அப்படின்னு தெரியும். விசாக் நாள் அப்படின்றது திபெத்தியர். நாவ்ரூஸ் அப்படின்றது பகாய் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், இந்திய பிரதமரால் பொதிகை தொலைக்காட்சி சேவை எந்த புதிய பெயரில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தூதர்ஷன் தமிழ் அப்படின்ற பெயர்ல பொதிகை தொலைக்காட்சி இருந்ததை இப்ப புதிய பெயர்ல இந்திய பிரதமர் தொடங்கி வச்சிருக்காங்க. இப்ப கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் சோ ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டது. அது என்ன பட்டியல் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த யூடியூப் சேனல்ஸ்ல உலக அளவுல யார் அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியல். ஓகேங்களா. அதுல இந்தியாவை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் டி சீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் தான் அதிகமான சப்ஸ்கிரைபர் உலக அளவிலே வச்சிருக்காங்க. ஸோ டாப் 10 பட்டியல் வெளியிட்டிருப்பாங்க. அதுல 3 சேனல் இந்தியாவோட சேனல் வந்து இடம்பெற்றிருக்கும். அதுல முதலிடத்தில் இருக்கிறது டி சீரிஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 10 இடத்துக்குள்ள இன்னும் 2 சேனல் இருக்குது, சோனி என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஜி மியூசிக் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சேனல் இருக்கு. ஓகேங்களா. இதுவும் கூடுதலான கரண்ட் அஃபேர்ஸ், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ தூதர்ஷன் தமிழ் அப்படின்ற வடிவில தான் பொதிகை தொலைக்காட்சி அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சோ இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கும் பொழுது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சோ சென்னையில கேலோ இந்தியா தொடக்க விழால தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. பெயர் மாற்றம் பொதிகை டு டிடி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல்ல இந்த பொதிகை சேனல் அப்படின்றது 1975 சென்னையில ஒளிபரப்பு செய்யப்பட்டு அப்படி சொல்றாங்க. புதிய வடிவம் அப்படின்றது என்ன சொல்றாங்க, 12 ஸ்டேட்ல 26 புதிய பண்பலை ஒளிபரப்பு கோபுரங்களுடன் என்ன பண்ணப்படுது, தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த தொலைக்காட்சி லட்சணியில் இடம்பெற்றுள்ள வாசகம் என்ன அப்படின்னா, புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் அப்படின்ற வாசகம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. சோ ஊடகம்னா என்ன, நம்ம ஸ்கூல் புக்ல எதுவும் சொல்லப்பட்டிருக்கா, ஒரு தனி மனிதனுடைய வெளிப்பாடு தான் ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபர் மற்ற நபர்களுடனும் நிறுவனங்களுடனும் ஊடகத்தின் மூலம் தொடர்பு கொள்கின்றனர். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சு ஊடகம், ஒளி ஊடகம், ஒளி ஊடகம் அப்படின்னா சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. ஸோ ஊடகமானது மீடியா அல்லது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்தது. ஸோ ப்ளூரல்ல மீடியா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள், எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இது திகழுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி தொலைக்காட்சியோ இல்ல இந்த மாதிரி ஒரு செய்தித்தாளோ தொடங்கப்பட்டது அப்படின்னா அது சார்ந்த விவரங்களை கேட்பாங்க. பிரபலமான முதன்மையாக செல்வாக்கு மிக்க நாளிதழான சர்ச் லைட் அப்படின்றது எங்க இருந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. பாட்னா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சோ இது சமீபத்திய காலங்களில் டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்டதா. சோ கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 71வது உலக அழகி போட்டியை தலைமையேற்று நடத்த உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை இந்தியா. சோ ஆஃப்டர் 20க்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு அப்புறம் இந்த உலக அழகி போட்டி அப்படின்றது கொண்டாடப்படுது. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அமெரிக்காவில் சமீபத்திய காலங்கள் எதுவும் நிகழ்ச்சி நடந்ததா? கோல்டன் குளோப் விருது வழங்கும் பட்டியல் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில வந்து என்ன நடந்தது? ஸோ UNFCCC COP28 மீட்டிங் நடந்தது. ஸோ தென்னாப்பிரிக்கால பிரிக்ஸோடைய 15வது உச்சி மாநாடு நடந்தது. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து தலைமை ஏற்க இருக்காங்க. 71வது உலக அழகி போட்டி அப்படின்னு தெரியணும். ஸோ சிறப்பு என்ன அப்படின்னா 28 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 சிட்டி செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு புது டெல்லி பாரத மண்டபம், இன்னொன்னு மும்பை ஜியோ வேர்ல்டு கேம்பஸ். அங்கதான் இறுதி போட்டி நடக்க போகுது. சோ நடைபெறும் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 18 இருந்து மார்ச் 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இந்தியாவில் எப்ப நடைபெற்றது? 1996 சொல்லிட்டாங்க. அறிவிப்பு வெளியிட்டது உலக அழகி போட்டியின் தலைவராக விளங்கக்கூடிய ஜூலியா மோர்லி அவர்கள் தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் உலக அழகியாக இந்தியர்கள் எத்தனை பேர் ஆகியிருக்காங்க அப்படின்னா 6 நபர்கள். சோ 1966ல ரீட்டா ஃபரியா அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? உலக அழகி பட்டத்தை வென்றிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய், டயானா, அப்புறம் யுக்தா முகி, பிரியங்கா சோப்ரா, மனுஷி சில்லார் அவங்களாம் வின் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய வருஷங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு உலக தலைவர்கள்ல மிகப்பெரும் தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அந்த கோட்டை தான் நம்ம பார்க்க போறோம். நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களை போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தில் தலைமை தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் பொழுது இந்த வார்த்தைகளை சொன்னாங்க. ஓகேவா? இந்த வாசகத்தையே கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அதை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அழகி போட்டி சார்ந்தே. ஓகேங்களா? உலக மிஸ் அமெரிக்கா என்று 2021ஆம் ஆண்டு முடிசூட்டப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஸ்ரீ சைனி அப்படி தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. சோ சர்க்கிள் டு சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலியை வந்து என்ன பண்ணிருக்காங்க? இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா கூகுள் மற்றும் சாம்சங் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் ஒரு போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டோல ஏதோ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கை நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம டச் ஸ்கிரீன் வச்சு சர்க்கிள் பண்ணாலே போதும், அந்த புக் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் கொடுக்கும். ஓகேங்களா? சோ அத சர்க்கிள் டு சர்ச் அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? சோ நிமோனியா பாதிப்பு தற்பொழுது பாகிஸ்தான்ல அதிகமாக இருக்கு. 18 சிறுவர்கள் இறந்திருக்காங்க. சோ அதற்கு முன்பாக ஆப்கானிஸ்தான்ல 2300 குழந்தைகள் இறந்திருக்காங்க. உலக அளவுல அதிகமாக நிமோனியா பாதிப்பினால் குழந்தை இறப்புல இந்த நாடு முதன்மை வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், உலகின் மிகப்பெரிய பூட்டு இந்தியாவில் எங்க பயன்படுத்த போறாங்க? ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போது சோ அயோத்தியில பயன்படுத்த போறாங்க. சோ அதிகமாக கவரும் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படின்னு சத்யநத்தல் அவர்கள் சொல்றாங்க. சமீபத்திய காலங்களில் ராபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. சோ அவங்க கண்டுபிடிச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதிகமாக மக்களை கவர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சோ ராபிட் சார்ந்து சமீபத்திய காலங்கள் நாமளும் ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டெக்னாலஜி சார்ந்து பார்த்தனால இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கோம். மக்கள் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. அது என்ன பர்பஸ்க்குன்னு கேட்குறாங்க. மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தோல் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரங்கு அம்மை அப்படின்னு தெரியும். சர்வதேச அளவில் ஒரு நோயினால் தாக்கம் ஏற்படுது அப்படின்னா அது சார்ந்த நிகழ்வு நமக்கு தெரியணும். அதனால தான் நம்ம நிமோனியா சார்ந்த விஷயங்களை படிச்சு வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்க, பீட்டர் காப்ஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யாருன்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ ஸ்ரீஜா அகுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி டேபிள் டென்னிஸ்ல சிறந்து விளங்கக்கூடிய இந்தியர்கள்ல மணிகா பத்ரா அப்படின்றவங்களும் சிறந்து விளங்குறாங்க. டேபிள் டென்னிஸ் உலகக்கோப்பை போட்டி 2023 தென்னாப்பிரிக்காவில் நடந்தது. அதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. வைசாலி அவர்கள் கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டில இருந்து பெற்ற முதல் வீராங்கனை அப்படின்னு படிச்சிருக்கோம். சித்தல் தேவி அப்படின்றவங்க வந்து வில்வித்தை 2 கைகளும் இல்லாதவர்கள். சோ அவங்க என்ன பண்ணாங்க? ஏசியன் கேம்ஸ் சைனால நடந்ததுல ஒரே எடிஷன்ல 2 தங்க பதக்கம் வென்று சாதனை படைச்சாங்க. சோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? ஸ்ரீஜா அகுலா அப்படின்றவங்க டேபிள் டென்னிஸ் விளையாட்டுன்னு தொடர்புங்க. பீட்டர் காப்ஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படி விஷயம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். கிளிமாஞ்சாரோ மலை எதற்காக படிச்சோம் அப்படின்னா சூரிய பிரசாத் அப்படின்ற ஒரு பையன் வந்து 5 வயசுல, இப்ப தற்பொழுது 9 வயசு, சோ 5 வயசுக்கும் மேற்பட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த மலையில ஏறி சாதனை படைச்சதுனால பிரதம மந்திரி தேசிய சிறார் விருதுகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு அப்படின்னு விஷயம் படிச்சோம். சோ 19 நபர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் மூலமாக வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? விருது. சோ நிலவின் மேற்பரப்பில் விண்கலனை இறக்கி உலக சாதனை படைத்த 5வது நாடு ஜப்பான் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டார்லிங் நிறுவனம் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடுது. சோ அவங்க என்ன பண்ண போறாங்க? இந்தியால வந்து அனுமதி கொடுக்க போறாங்க கூடிய விரைவில் அதிவேக இணைய சேவையை வழங்குவதற்கு சேட்டலைட் மூலமாக வழங்குவாங்க. ஓகேங்களா? சோ ரேசன் அரிசியில
அதிகமான ஊட்டச்சத்தை சேர்ப்பதற்காக செறிவூட்டப்பட்ட அரிசிகளை 100 கிலோக்கு 1 கிலோ கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தற்பொழுது இன்டிமேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கி 2வது மாநிலம் இந்தியாவில் ஆந்திரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆயுத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனித நகரம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அயோத்தி போன்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எங்க இருக்கு? தாய்லாந்துல. பொதிகை தொலைக்காட்சி சேவையை இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க, டிடி தமிழ் அப்படின்ற பெயர்ல. ஓகேங்களா? ஸோ 71வது உலக அழகி போட்டியை தலைமை ஏற்கக்கூடியது இந்தியா அப்படின்னு நம்ம பிடிச்சோம். நிமோனியா பாதிப்பு உலக அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவின் அண்டை நாடாக ஆப்கானிஸ்தான் விளங்குது. ஸ்ரீஜா அகுலா அப்படின்றவங்க டேபிள் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தலைப்புகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த தருணத்தில் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்கா தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.